வணக்கம் காய்ஸ், வெல்கம் டு மியூச்சுவல் குட் டியூட்டோரியல். இன்றைக்கி நம்ம டியூட்டோரியலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த யூடியூப் சேனலை ஏன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர் சோஷியல் நெட்வொர்க்கில் இருக்கோம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் ஃபோட்டோஷாப்பில் ஃபோட்டோஸ் எடிட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. பட் நம்மள பல பேர் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ண தெரியாதனால உங்கள் ஃபோட்டோஸ் வெறும் மொபைலில் இருக்க ஃபில்டர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிட்டுருப்பீங்க. அந்த பல பேருக்காக தான் இந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல் சேனல். உங்கள்கிட்ட ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் சினிமா டாபிக் யூஸ் பண்ணி சிம்பிளான பிகினர்ஸ்க்கு ஏற்ற கெட்டிங் ஸ்டார்டட் டியூட்டோரியல்ஸாக போட்டுட்ருக்கோம். எங்களோட டியூட்டோரியல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சினிமேட்டிக் ரிசல்ட் உள்ள ஃபோட்டோஸ் எடிட் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் கற்றுக்கலாம். இது போல் நீங்களும் ஃபோட்டோஷாப் அண்ட் கிராஃபிக் டிசைனில் அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களோட யூடியூப் சேனலில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப் அப்படின்னு நிறைய சோஷியல் நெட்வொர்க்கில் ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு அதிக சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது நிறைய ரெகுலர் வியூவர்ஸ் வர நாங்கள் எங்களோட டியூட்டோரியல்ஸ் அப்கிரேட் பண்ணி அடுத்த லெவல் டியூட்டோரியல்ஸ் போட முடியும். அதாவது எங்களோட எஃபெக்ட்டுக்கு கொஞ்சம் கணிசமான ஆடியன்ஸ் ரீச் இருந்தால் மட்டுமே எங்களோட எஃபெக்ட்ஸுக்கும் ஒரு யூஸ் இருக்கும். ஸோ எங்களோட சேனலை நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டுமே எங்களுக்கு அந்த கணிசமான ஆடியன்ஸ் ரீச் கிடைக்கும். ஸோ மறக்காமல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எங்களோட யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி எங்களோட நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், நீங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன டியூட்டோரியல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்க ஆர்யாவோட கடமன் படம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் இருக்கிற கடமன் டைப்போகிராஃபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டியூட்டோரியலுக்கு தேவையான ஃபைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கூகுள் டிரைவில் லிங்காக இருக்கும். நீங்கள் வந்து ஜிமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து அந்த லிங்க்கை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் தான் நம்ம வந்து இப்போ பேக்ரவுண்டாக வச்சு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த எழுத்தை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென் டூல் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். பென் டூல் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம வந்து டீட்டெயில்டு ரிவ்யூவாக, அதாவது டீட்டெயில்டு டியூட்டோரியலில் நம்ம வந்து நம்மளோட சேனலில் இருக்குது. நீங்கள் வீடியோ செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அந்த டியூட்டோரியல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பென் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. பென் டூலில் ஃபஸ்ட்டு டூல் நார்மல் டூல் தான். போயிட்டு இந்த ஆப்ஷன் வந்து ஷேப்பில் இருக்கணும். நான் வந்து ஃபோட்டோஷாப் சிசி வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனா உங்களுக்கு இந்த இடத்துல 3 ஐகான்ஸாக இருக்கும். அந்த ஐகான்ஸில் எந்த ஐகான்ஸ் ஷேப் அப்படின்னு இருக்கோ நீங்கள் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். அதாவது மேலே அப்படி மவுஸ் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து ஷேப் அப்படின்னு சொல்லும். அந்த ஐக்கானை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஃபில்ல என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபில் வந்து நன்னில் இருக்கணும். அதாவது இந்த ஒயிட் போட்டு ஸ்ட்ரைக் இருக்குல்ல, அதாவது அந்த இடத்துல எந்த கலருமே இல்லை அப்படின்னு அர்த்தம், அந்த இதில் இருக்கணும். அண்டு ஸ்ட்ரோக் வந்து நீங்கள் எந்த கலர் வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து பிளாக்காகவே வச்சுக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி நம்மளோட கைட்ஸ், அதாவது ரூலர்ஸ் வந்து எனேபிள் பண்ணிப்போம். இப்போ நான் வந்து ஏற்கனவே எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எனேபிள் பண்ணணும் அப்படின்னா Ctrl+R கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரூலர் தெரியும். நீங்கள் வந்து வியூவில் போயிட்டு இந்த இடத்துல ரூலர் இருக்குது பாருங்கள், நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி இந்த ரூலரை அப்படியே கிளிக் பண்ணி நான் ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். அதாவது நம்மளோட சைஸ் வந்து த்ரூ அவுட் ஈவனாக இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம இப்போ வந்து இந்த கைடு, அதாவது இந்த ரூலரை வந்து யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ நான் ரூலரை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரூலரை ஒரு கைடாக வச்சு நம்மளோட ஹைட் வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக இந்த ரூலர் யூஸ் பண்ணி இப்போ நான் எழுத்துக்களை எழுத போகிறேன். ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டிய எழுத்துக்களை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ரா போட்டிருக்கேன். பட் என்னோட முதல் எழுத்தை நான் வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாக போட்டேன். ஸோ நான் அந்த பாயிண்ட்டை மட்டும் கிளிக் பண்ணி, அதாவது இது நான் வந்து எதனால் இப்படி பண்ணுறேன் அப்படின்றத வந்து நீங்கள் டீட்டெயில்டு வீடியோ பென் டியூட்டோரியல், அதாவது பென் டூல், ஹவு டு யூஸ் பென் டூல் அப்படின்ற ஒரு தமிழ் டியூட்டோரியல் நீங்கள் வச்சு கற்றுக்கலாம். இப்போ நம்ம வந்து நம்மளோட எழுத்தை எழுதியாச்சு. எழுதிட்டு இந்த இடத்துல மேலே ஸ்ட்ரோக் இருக்கு பாருங்கள், அந்த ஸ்ட்ரோக் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் வந்து ஒரு 28 யூஸ் பண்ண போகிறேன். அதாவது எல்லா எழுத்தும் இதே திக்னஸில் இனிமேல் வரப்போகுது. நம்ம ட்ரா பண்ண போகிற எல்லா எழுத்தும். ஸோ எழுதி முடித்த பிறகு எஸ்கே பட்டனை 2 தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நான் அடுத்த எழுத்து எழுத ஆரம்பிக்கலாம். அடுத்த நான் எழுத போகிற எழுத்து வந்து ரா துணைக்கால். மறுபடியும் எஸ்கேப் 2 வாட்டி எழுத்துங்க. ஒரு எழுத்து முடிஞ்ச பிறகு அடுத்து கா.
நீங்கள் கர்வ் லைன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணலாம் பென் டூலை வச்சு. அது எப்படின்றது நீங்கள் மறக்காமல் என்னோட பென் டூல் டுட்டோரியல் பாருங்கள், உங்களுக்கு எப்படி கர்வ் லைன் கூட ட்ரா பண்ணுறது அப்படின்னு தெரியும். அடுத்து போட்டு நான் வந்து என்னோடய எழுத்தை நான் முடிக்க போகிறேன். எஸ்கேப் பண்ண ட்வைஸ் 2 தடவை அழுத்துங்க, நம்ம அடுத்த எழுத்து ட்ரா பண்ண போகிறதுனால. மறுபடியும் நான் வந்து இந்த 2 டாட்டையும் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணி இப்படி வச்சுக்க போகிறேன். என்னுடைய எழுத்துக்களோட திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதாவது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இதை வந்து சிங்கிள் கிளிக் பண்ணோடனே என்னோடய ஸ்ட்ரோக் வருது பாருங்கள். அந்த ஸ்ட்ரோக் வேல்யூஸ் வந்து நான் வந்து ஒரு 35 கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். 35 கூட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் நான் செலக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் நான் வந்து 35 டைப் பண்ணிக்கிறேன். மறக்காமல் 35 டைப் பண்ணி என்ட்ரு தட்டுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஓகே, நம்மளோட எழுத்தை இப்போ டைப் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வேறு எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வேணும்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ நம்ம இந்த ரூலரை ஹைட் பண்ணிடலாம். ஹைட் பண்ணுறதுக்கு Ctrl+H கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட அந்த ரூலர்ஸ்லாம் கைட்ஸ்லாம் ஹைட் ஆகிடும். இந்த ரூலரையும் நம்ம ஹைட் பண்ணுறதுக்கு Ctrl+R கிளிக் பண்ணி அந்த ரூலரையும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட இந்த எல்லா லேயரையும் நான் மெர்ஜ் பண்ணிக்க போகிறேன். ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் ஷேப்ஸ் கொடுத்திங்கன்னா எல்லாமே இப்போதைக்கு ஒரே ஷேப்பாக மாறிடும். சில எரர் வருது, அதுக்காக அந்த எரரை போகிறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா எல்லா லேயரையும் தூக்கி நான் ஒரு குரூப்பில் போடுறேன். குரூப்பில் போட்டு இப்போ அந்த குரூப்பை மெர்ஜ் பண்ணேன்னா எல்லாம் எனக்கு ரேஸ்ட்ரைஸ் ஆகி ஷேப்ஸாக இருந்தது எல்லாம் இப்போ எனக்கு பிக்சல்ஸாக மாறிடும். இப்போ அதெல்லாம் வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்பேஸிங் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் கொஞ்சம் டைட்டாக வச்சுக்கிறேன். அதாவது கேப் இல்லாமல் எல்லாம் கொஞ்சம் க்ளோஸில் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ அதுக்கு மேலே இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் கார்னர்ஸ், அதாவது எட்ஜஸ்லாம் நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் பென் டூல் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்மூத்தாக போட்டதுனால எனக்கு இந்த இடம்லாம் கொஞ்சம் ஸ்மூத் ரிசல்ட்ஸாக வந்திருக்கு. இருந்தாலும் சில குறைகள் இருக்கிறதுனால நான் வந்து எரேசர் டூலை செலக்ட் பண்ணி ஹார்ட் எட்ஜ் எரேசர், அதாவது இந்த அவுட்டர் எண்டு வந்து ஹார்டாக இருக்குது, இந்த இடம் வந்து கொஞ்சம் ஃபெதராக இருக்குது. இந்த ஹார்ட் எட்ஜ் எரேசர் சூஸ் பண்ணி ஒப்பாசிட்டி 100% வச்சுட்டு இதெல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் இந்த ராக்கும் அந்த பென் டூல் வச்சு ட்ரா பண்ணும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கர்வ் லைன் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கும் அது வந்து கொஞ்சம் கர்வாக நீட்டாக வந்துருந்துருக்கும். நான் எங்கெல்லாம் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேனோ உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணால் நீங்கள் வந்து ஒரிஜினல் போஸ்ட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணி இந்த எழுத்துக்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து டைரெக்டாக பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு ரஃப்பாக உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் லுக் மட்டும் எப்படி தரது அப்படின்ற ரிசல்ட் மட்டும் நீங்கள் நான் காமிக்கிறேன். நான் செய்கிறது போல தான் நீங்களும் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வேறு எதுவும் புது டெக்னிக் யூஸ் பண்ணி, அதாவது நான் கற்றுக் கொடுத்த வச்சு புது டெக்னிக் இல்லைனா நீங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஷாப் முன்னாடி யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து இப்போ வந்து ரவுண்ட் எலிப்டிக்கல் மார்க்கெட் டூல் வச்சு இந்த இடத்துல வந்து ஒரு சர்க்கிள் போட்டு பிளாக் ஃபில் பண்ணிக்கிறேன். ஒப்பாசிட்டி 100% இருக்கட்டும். நீங்கள் வந்து மார்க்கெட் டூல் போடும்போது இந்த இடத்துல ஃபெதர் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்குங்க. நான் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன், கொஞ்சம் க்ளோஸாக. ஓகே, அடுத்து நம்மளோட இந்த எட்ஜஸ்லாம் வந்து
அதுக்கு முன்னாடி மறுபடியும் நான் ரூலர் எனேபிள் பண்ணிக்கிறேன். Ctrl R அண்ட் கொஞ்சம் நடுவில் வச்சுக்கிறேன். இப்போ அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா எல்லா எட்ஜஸ்லேயும் உங்களுக்கு அந்த இது இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நீங்கள் ட்ரா பண்ணுறதுக்கு ஷேப் மோடில் இருந்து பாத் மோடுக்கு வந்துடுங்க. பாத் மோடில் வச்சு ட்ரா பண்ணுங்கள். இந்த ஷேப்லாம் டெலீட் பண்ணிடுங்க. நியூ லேயரில் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம பென் பாத் போட்டு கூட நீங்கள் நியூ லேயர் அப்புறம் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ட் அழுத்தி ஒரு கிளிக், கண்ட்ரோல் என்டர் போட்டு இதை வந்து பிளாக்கால் ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் மறுபடியும் நம்மளோட இந்த கைட்ஸ்லாம் ஹைட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் வேண்டாம், கைட்ஸ் இருக்கட்டும். நம்ம வந்து கைட்ஸ் வந்து இந்த கைட்ஸ்லாம் எடுத்தலாம், நம்ம வந்து நடு கைடு மட்டும் அப்படியே இருக்கட்டும். எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இவ்வளோ பெருசாக இருக்க வேண்டாம். ஸோ நான் வந்து கண்ட்ரோல் T, அதாவது ட்ரான்ஸ்ஃபார்ம். நீங்கள் வந்து எடிட்டில் போய் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கூட கொடுத்துக்கலாம். போயிட்டு இந்த இதை வந்து நீங்கள் வந்து சிர்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேண்டிய சைஸில். நான் வந்து ரொம்ப பெருசாக ட்ரா பண்ணதுனால நான் வந்து அதை சிர்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் சைஸ் போதும். உங்களோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து நீங்கள் அதை பெருசாகவும் சிறுசாகவும் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த லேயரை வந்து டூப்ளிகேட் பண்ண போகிறேன். டூப்ளிகேட் பண்ணுற ஷார்ட்கட் வந்து Ctrl J, ஆர் நீங்கள் வந்து இந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் கூட கொடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணி இந்த டைரக்ஷனில் இருக்க எல்லா இடத்துலையும் அந்த இது வச்சுட்டு வரேன் அப்படியே. Ctrl J கிளிக் பண்ணி நான் ஒவ்வொரு வாட்டியும் டூப்ளிகேட் பண்ணி எடுத்து வச்சுட்டு வரேன். மறுபடியும் இதை நான் Ctrl J டூப்ளிகேட் பண்ணி இந்த வாட்டி நான் இதை வந்து மிரர் பண்ண போகிறேன். அதாவது இந்த ஸ்ட்ரக்சரை இந்த சைடு திரும்பி இருக்க மாதிரி நான் பார்க்க போகிறேன். அதுக்கு நான் Ctrl T கிளிக் பண்ணி இந்த படத்துக்குள்ளே இந்த கட்டத்துக்குள்ளே ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுத்தனா எனக்கு இந்த சைடு திரும்பிக்கும். என்ட்ரு தட்டிக்குங்க. மறுபடியும் அதே போல் Ctrl J டூப்ளிகேட் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சரை எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க. இது வந்து நான் வந்து இப்போ குத்துமதிப்பாக தான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து கரெக்டான ரிசல்ட் என்னென்னா ரெஃபரன்ஸ் இமேஜ், அதாவது ஒரிஜினல் இமேஜை நீங்கள் பக்கத்தில் வச்சு அதை பார்த்து செய்யுங்க. உங்களுக்கு வந்து இன்னும் ரிசல்ட்ஸ் நீட்டாக வரும். போதும், நம்ம வந்து Ctrl H யூஸ் பண்ணி இந்த கைடையும் நம்ம ஹைட் பண்ணிப்போம். இப்போ நான் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்பேசிங் வந்து முன்ன சொன்ன மாதிரி நான் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டேன். ஸோ நான் மறுபடியும் ஒவ்வொரு எழுத்தையும் நான் செலக்ட் பண்ணி நான் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் பண்ண போகிறேன். இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நீங்கள் வந்து முன்னாடியே அந்த ஸ்பேஸ் வந்து அப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பின்னாடி நீங்கள் வந்து நெருக்கிக்குங்க. இப்போ நான் வந்து டக்குன்னு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நான் வந்து எல்லா ஸ்பேஸையும் நான் வந்து ஃபில் பண்ணி காட்டுறேன்.
நான் வந்து எல்லாத்தையும் நான் வந்து பழையபடி இது பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து எல்லா டெக்ஸ்ட் லேயரையும் இப்போ நான் மெர்ஜ் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையும் நான் ஷிஃப்ட் யூஸ் பண்ணி எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி, அதாவது கடைசி லேயர் பேக்ரவுண்ட் லேயர் தனியாக இருக்கட்டும், இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் தனியாக செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், லேயர்ஸ் மட்டும் ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் லேயர்ஸ் கொடுத்து இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ஒரே லேயராக மெர்ஜ் பண்ணிட்டேன். இப்போ வந்து மறுபடியும் மூவ் டூல் எடுத்து முன்னாடி செஞ்ச மாதிரி இப்போ தான் நம்ம இருக்கிறோம். ஓகே, நெருக்கிக்கிட்டோம். அடுத்து இந்த எட்ஜஸ்லேயும் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரக்சர் இதே மாதிரி கொஞ்சம் ஷார்ப் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் லுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக நான் சிறு எட்ஜஸ்லேயும் இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி அதே போல் இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி செஞ்சோமோ அதே போல் அந்த ஸ்ட்ரக்சரையும் இப்போ ஆட் பண்ணிகிட்ருக்கேன். Ctrl J, Ctrl J, மறுபடியும் Ctrl J பண்ணி Ctrl T ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் ஹரிசாண்டல் அண்ட் ஃப்ளிப் வெர்டிக்கல் போட்டு இதை தூக்கி நான் இந்த இடத்துல மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கிறேன். மறுபடியும் Ctrl J போட்டு எங்கெல்லாம் எனக்கு தேவைப்படுதோ அதே போல் நான் மூவ் பண்ணி வச்சுட்டு வரேன். அண்ட் இப்போ நான் வந்து இந்த அதே மாதிரி மறுபடியும் எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணி மெர்ஜ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இந்த மாதிரி இடத்துல வந்து கொஞ்சம் கர்வாக முடியணும், அதுக்காக நான் பென் டூலை செலக்ட் பண்ணி கொஞ்சம் கர்வ்டாக இந்த எழுத்தை நான் வந்து முடிக்க பார்க்குறேன், இந்த எண்டை முடிக்க பார்க்குறேன். நான் ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால என்னோட ஃபோட்டோஷாப் வந்து கொஞ்சம் லேகாக இருக்குது, உங்களுக்கு பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போதைக்கு இந்த டெக்ஸ்ட்டோட பேசிக் ஸ்ட்ரக்சர் முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து மேலே ஒரு டெக்ஸ்சர் ஆட் பண்ண போகிறோம், அதுக்கு தான் இந்த டெக்ஸ்சர் யூஸ் பண்ண போகிறோம். மூவ் டூல் அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டு கொண்டு வந்துடுங்க. இந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நம்ம டாக்குமெண்ட்டை மீறி போகுது. ஸோ Ctrl T கிளிக் பண்ணி இவ்வளோ பெரிய இதை அப்படியே நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணி நம்மளோட டெக்ஸ்ட் கவர் ஆகிற மாதிரி இந்த டெக்ஸ்ட் கவர் ஆகிற மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த டெக்ஸ்ட் லேயரை ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தீங்கன்னா நம்மளோட அந்த டெக்ஸ்சர் வந்து நம்மளோட எழுத்து டெக்ஸ்ட்டு மேலே விழுந்துடும். இப்போ என்ன பண்ணுறீங்க, நம்ம கலர் மாற்றணும். ஸோ இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் கலர் பேலன்ஸ் யூஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து இந்த கலர் மாற்ற போகிறோம். கொஞ்சம் க்ரீனிஷ் லுக் வேணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து க்ரீன் சேனல் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் அப்படியே டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் நமக்கு அந்த லுக்கு வந்து எந்த ஆப்ஷனில் மோரார்லெஸ் கிடைக்கிது அப்படின்றதுக்காக. மோரார்லெஸ் நமக்கு வந்து அது வந்து க்ரீன் சேனலில் தான் நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ நம்ம வந்து க்ரீனிஷ் ரேட்டட் கலர்ஸ், அதாவது க்ரீன், இந்த சைடு வந்து எல்லோ போனால் எல்லோயிஷ் லுக் வந்துடும். ஸோ நம்ம க்ரீனும் ப்ளூவையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலர் அப்படி இது பண்ண போகிறோம். அண்ட் இந்த இடம் வந்து ரொம்ப ஒயிட்டாக இருக்குது அப்படின்றதுனால ஹைலைட்ஸ் அப்படின்ற சேனலை கிளிக் பண்ணி அந்த ஹைலைட்ஸ் வந்து நம்ம வந்து கொஞ்சம் க்ரீனிஷ் ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஓகே, அண்ட் இது வந்து இந்த எழுத்து வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது, அதாவது ஹைலைட்ஸ் வந்து க்ரீன் தான் ஆட் ஆகுது அப்படின்றதுனால நான் மறுபடியும் கர்வ்ஸ் சேனல்ஸில் போயிட்டு இந்த ஹைலைட் எண்டை பிடிச்சி நான் வந்து அப்படியே ட்ராக் பண்ணுறேன், அப்படியே ஒரு கான்ட்ராஸ்ட் கர்வ்ஸ். போட்டாச்சு. அடுத்து நம்ம பேர்ன் டூலை கிளிக் பண்ணி இந்த எட்ஜஸ்லாம் பேர்ன் பண்ணி வச்சிரும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் போயிட்டு ஷேடோ, ட்ராப் ஷேடோ ஆப்ஷன் கொடுப்போம்.
இந்த ட்ராப் ஷேடோ வந்து உங்களோட விருப்பத்துக்கேற்ப அந்த ட்ராப் ஷேடோ எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு பேக்ரவுண்ட்லேருந்து நம்மளோட டெக்ஸ்ட் வந்து தனியாக செப்பரேட்டாக பிரித்து தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த ட்ராப் ஷேடோ ஆப்ஷன் கொடுக்குறோம். மோஸ்ட்லி நிறைய போஸ்டர்ஸில் இந்த மாதிரி ட்ராப் ஷேடோ கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்மளோட பேக்ரவுண்டை வந்து கொஞ்சம் கலர் குறைச்சிரும். அண்ட் நம்மளோட பேக்ரவுண்டில் க்ரீன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால வைப்ரன்சியும் சேச்சுரேஷனையும் கொஞ்சம் குறைச்சி வச்சுப்போம். ஓகே, அண்ட் ஹிஸ்ட்ரி ப்ரஷை சூஸ் பண்ணி கொஞ்சம் ஒப்பாசிட்டி வச்சு கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் ஒரிஜினல் ஃபோட்டோவை கொஞ்சம் கொண்டு வந்துட்டோம்னா இதாயிரும். இதோட நம்மளோட டுட்டோரியல் முடியுது. நமக்கு இன்றைக்கி பார்த்த டுட்டோரியல் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். மேலும் இது போல் டுட்டோரியல்ஸ் நிறைய வீடியோஸ்க்கு எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய டுட்டோரியல்ஸ் வாரம் காத்துட்ருக்கு. அடுத்த வீடியோஸ்